ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது விட்டமின்ஸ் அதில் ஏற்படும் நோய்கள் தான் பார்க்க போறோம். சொல்லும்போது அஸ்கார்பிக் அமிலம், இதோட சயின்டிபிக் நேம் பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம். இதனால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. விட்டமின் டி அப்படின்னு சொல்லும்போது கால்சிஃபெரால், இது பேரு கால்சிஃபெரால் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய விட்டமின் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன்னா சூரியல விட்டமின் டி அதிகமாக காணப்படுறது. இதனால் ஏற்பட்ட நோய் பார்த்தீங்கன்னா ரிக்கெட், குழந்தைகளிடம் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து விட்டமின் இ ஆல் ஏற்பட்டு பார்த்தீங்கன்னா இதோட சயின்டிபிக் நேம் பார்த்தீங்கன்னா டோகோஃபெரால். விட்டமின் இ டோகோஃபெரால் என்று அழைக்கப்படுவது எலிகளில் மலட்டுத்தன்மை, இனப்பெருக்க கோளாறுகள், அதே மாதிரி மனிதர்களையும் மலட்டுத்தன்மை ஏற்படும் காரணம் விட்டமின் இ போயிருப்பாங்க. அடுத்து விட்டமின் கே அப்படின்னு சொல்லும்போது வேதிப்பொருட்கள் குயினிலிருந்து பெறப்படுறது. இதோட வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா குயினோன் அப்படின்ற வேதிப்பொருள் இருந்து பெறப்படுறது. இது என்ன பண்ணா ரத்தம் உறைதலே நடைபெறாது. ரத்தம் உறைதலே ஏற்படக்கூடிய நோய் தான் ஏற்படுது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லா காம்படிஷன்ஸும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ தொடர்ந்து இணையங்கள் பயணிப்போம். அரசாதிகாரிகளை வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.